குறள் கூறும் அறம். கடவுள் வாழ்த்தை முதலில் கூறிய வள்ளுவர் அதற்கு அடுத்த ஸ்தானத்தை மழைக்கு தருகிறார். மழையின் மகிமை கூறும் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில், த க்ளோரி ஆஃப் ரெயின். இவ்வதிகாரம் கூறும் அறம் என்ன பார்ப்போம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று என்று தொடங்கி 10 குறள்களிலும் மழையின் சிறப்பு போற்றப்படுகிறது. மழையால் உயிர் இனத்தின் வாழ்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனால் அம்மழையே அமிர்தம் என்று சிறப்பு பெற்று கூறப்படுகிறது. மழை உண்பதற்கு வேண்டிய உணவினை உண்டாக்கி தருகிறது. தானே உணவாகவும் இருந்து நம் அனைவரின் தாகத்தையும் நீக்குகிறது. மிக அதிகமான மழை அழிவை தரும். அதுபோல மழையின்மை வறட்சியை உண்டாக்கும். மழை வளம் குறைந்தால் உழவர்கள் உழுதல் பாதிக்கப்பட்டு மக்களை வறுமையிலும் பசியின் கோர பிடியிலும் தள்ளுகிறது. மழை இல்லையேல் தானம், தர்மம், தவம் போன்ற அறங்கள் கெடும். நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை. மனித ஒழுக்கமும் மறைகிறது. மழை துளி மண்ணில் விழாவிட்டால் பசும் புல்லின் நுனியை கூட பார்க்க முடியாது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தால்தான் நீங்காத அறமும் செல்வமும் சேரும். நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சம் பெறுவர். இப்படி அறம் தழைத்தோங்கும் விதம் வான் சிறப்பில் பேசப்படுகிறது. ஒரு சிறு காட்சியை பார்ப்போம். கழனியில் விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. முளைக்கும் நேரம் நெருங்கியது. நல்ல வெயில், நல்ல காற்று. வயல் இப்போது உலர்ந்து விட்டது. அப்போது திடீரென மேகம் சூழ்ந்து இரவு மழை கொட்டியது. பொழுது விடிந்ததும் வயலுக்கு சொந்தக்காரன் நிலத்தை வந்து கவனிக்கிறான். முதல் நாள் மாலை காய்ந்து அழிந்துவிடும் நிலையில் இருந்த விதைகள் எல்லாம் முளைத்திருந்தன. மழையினால் ஒவ்வொரு நெல்லும் சிலிர்த்தபடி சிரித்தன. விவசாயியின் முகத்திலும் மகிழ்ச்சி துளிர்விட்டது. இவன் மகிழ்ந்தால்தானே நாட்டு மக்கள் மகிழ முடியும். தானமோ தர்மமோ செய்தல் கூடும். இப்படி அறம் காக்கும் மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் பசி தொடர்ந்து நின்று வருத்தும். கடலிலிருந்து பெற்ற நீரை மேகம் மழையாக பெய்யாவிட்டால் கடலும் கூட தன் வளம் குன்றி போகும். தானமும் தவமும் இல்லாமல் போகும். ஆழியுள் புக்கு நீரை முகுந்து கொண்டு வந்து உலகு வாழ அறம் ஓங்க மழை பெய்திட வேண்டும் என்பதனை இவ்வதிகாரத்தில் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். மற்றுமொரு நிகழ்வு பார்ப்போம். ஜனகர் காலத்தில் மிதிலையில் ஒரு முறை கடுமையான வறட்சி. எங்கும் அவல நிலை. மழையின்மையால் பூமி வறண்டு பாலம் பாலமாக வெடித்து சிதறி இருந்தது. விவசாயம் முடக்கப்பட்டது. விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குரியதானது. விவசாயம் பாதிக்கப்பட்டதால் பொருளாதார தாக்கமானது அனைத்து துறைகளையும் பதம் பார்த்தது. காய்ந்த நிலம் ஒரு பக்கம், காய்ந்து கருகாகி போன தாவரங்கள் மறுபக்கம், நிழல் தரும் மரங்கள் கருகி மொட்டை மரமாக பூமியை பார்த்தபடி விழும் நிலையில் காட்சி தரும் பரிதாபம். குடிக்க நல்ல தண்ணீர் இல்லை. அவல நிலையில் கால்நடைகள் எலும்பும் தோலுமாக ஒரு பக்கம் நிற்கின்றன. குழந்தைகளின் அழுகுரல் மறுபக்கம் கேட்கின்றன. மொத்தத்தில் மக்கள் வறுமையில் உழன்றனர். பசி வாட்டி எடுத்தது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி என்ற குறளுக்கு ஏற்ப மழையின்மையால் பசி தொடர்ந்து வருத்தி கொண்டிருந்தது. பசி வந்திட 10 பறந்து போகும் நிலை. இந்நிலையில் எந்த அறத்தை யார் செய்வது? தர்மம் காணாமல் போனது. இவையெல்லாம் பார்த்து வேதனைக்கு உள்ளான மிதிலை மன்னனான ஜனக மகாராஜா பரமனை தொழுது தானே வயலுக்கு சென்று ஏர் உழ இறை அருளால் பூமியில் சீதை அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட வானமும் கண் திறக்க மழை பொழிந்து மிதிலை
செழிப்படைந்ததாகவும் பிறகு தர்மம் தழைத்ததாகவும் கூறுவர். வான் சிறப்பின் தன்மை அத்தகையது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.